Hi friends, welcome to Tanjai Tasty சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நெய் சாதம். ரொம்ப சிம்பிளான and டேஸ்டியான ஒரு லஞ்ச் ரெசிபி தான் இது. இப்போ எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் ஊற வைக்க போறோம். நான் 1 கப் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துர்க்கேன். இத ஒரு 3/4 மணி நேரம் ஊற வைக்க போறேன். அடுத்தது ingredients 1 கப் தேங்காய் பால், 1 கப் plain water அல்லது இந்த அரிசி ஊற வச்சிருப்போம்ல அந்த தண்ணி அதுவும் எடுத்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம், கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் இஞ்சி, 2 டீஸ்பூன் நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 எடுத்துக்கோங்க. 8 to 10 முந்திரி, தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் குக்கர் சூடானதும் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம தாளிக்க வச்சிருக்க பட்டை, கிராம்பு, லவங்கத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டா பொரியும் போதே நம்ம நீட்டமா சாப் பண்ணி வச்சிருக்க அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். இது ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் ஆன போதும் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரமே வதங்கிடும். இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம செய்கிறப்போ நம்மளோட அந்த கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். அடுத்ததாக நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 மினிட் நல்லா வதக்குனீங்கனாலே அதோட ரா ஸ்மெல் போயிடும். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை ஆட் பண்ணிடலாம். இதையும் இதோட சேர்த்து வதக்கும் போது அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். அதோட நம்ம அரிசியும் ஒட்டாது, நல்லா பொலபொலன்னு வரும். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. வதக்குறப்பவே 1 டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணி வதக்குங்க. அடுத்ததாக இதில் தேங்காய் பால் 1 கப் ஆட் பண்ணுறோம். அடுத்தது 1 கப் தண்ணி. 1 கப் அரிசிக்கு 2 கப் வாட்டர், அந்த அளவில் தான் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு. நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்தப்போ இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சுருங்க. 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம். இப்போது 10 மினிட்ஸ் முடிஞ்சு ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. வாவ், சூப்பராக நம்ம நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போடுங்க. அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு மேலாப்பில் கிளறி விடுங்க. உடையிறதுக்கு வாய்ப்பில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி வறுத்தது தான் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா பொலபொலன்னு சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் தஞ்சை டேஸ்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.